சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சிபி மீனா எல்லாருமே பார்த்தோம்னா நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போகவும் அப்போ அவங்க மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க தேனுக்கிட்ட, தேனு இங்கே பாரு, உனக்கு என்ன நகை பிடிச்சாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது இங்கே தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ மீனா தமிழ்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் உனக்கு எந்த நகை பிடிச்சாலும் நீ வாங்கிக்கோ அப்படிங்கும்போது உடனே தமிழ் அப்படிலாம் எங்களுக்கு வேண்டாம் தே, நீங்கள் இப்படி சொல்கிறதே எனக்கு போகிற அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீயும் சரி தேனும் சரி எப்படி வர்ஷினி எங்களுக்கோ அதே போல் தான் நீங்கள் ரெண்டு பேருமே, அதனால் உனக்கு பிடிச்ச நகை எதுனாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க தமிழ் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பிரகாஷ். அப்போ உடனே பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தேனு என்ன இருந்தாலும் சரி உனக்கு கல்யாணத்துக்கு வர்ஷினிக்கு என்ன மாதிரிக்கு செய்யணுமோ அதே மாதிரிக்கு உனக்கு செய்ய வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் உன் தாய் மாமனா நான் இருந்தேன், நான் இது வரைக்கும் நான் எதுவுமே உங்களுக்கு செய்யலை அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே மீனாவும் வர்ஷினியும் அப்படியே பதறி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா பிரகாஷ் அப்படி எமோஷனலாகி அப்படி பேசிக்கிட்டே இருக்கவும் தேனு ஐயோ என்னது மாமா இந்த மாதிரிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதை அத்தை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, அது கூட அவர் கவனம் இல்லாமல் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா பிரகாஷ்கிட்ட அவங்க மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா நீங்க என்ன தாய் மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே பிரகாஷ் ஐயோ நான் பேச்சில் உளறிட்டேன் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்றும் இல்லை மீனா, அவ என்ன இருந்தாலும் சரிதான், நான் தமிழுக்கு மாமா தானே அதே மாதிரிக்கு தேனுவுக்கு மாமா தானே, அவங்க ரெண்டோருக்கும் தாய் மாமா கிடையாதுல, அதனால தான் அந்த ஸ்தானத்தில் இன்னும் நம்ம தான் இருக்கணும், அதனால தான் அப்படி பேசிட்டு அப்படிங்கவும் உடனே மீனாவும் அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே தமிழ் இவனை எப்படியாவது கையங்குளமா பிடிக்கணும்னு இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ப்ரோவை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து போறதுக்குள்ளேயும் எப்படியாவது இவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சு தீருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அவங்க பிளானை போடுறாங்க. அப்ப பார்த்தோம்னா தமிழ் ஒரு நகையை வாங்கிட்டு அவங்க வர்ஷினிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், நான் தான் நகையெல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இது உங்கள் அண்ணனுடைய கிஃப்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சிபி பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அப்படிலாம் வர்ஷினிக்கு தனியாக நகை எதுவுமே வாங்கலையே, தமிழ் எதுக்காக இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சிபி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க, ப்ரோவும் பக்கத்தில் நிற்கும் போது இங்கே பாரு உங்கள் அண்ணன் உன் கல்யாணத்துக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதே மாதிரிக்கு உன் ஆள் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ப்ரோவை பற்றி கேட்கவும் உடனே வர்ஷினி ப்ரோவை பார்க்குறாங்க. ப்ரோவை பார்த்தோம்னா ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மோதிரம் வர்ஷினிக்காக நான் வாங்கினது அப்படின்னு சொல்லவும் என்ன வர்ஷினி உனக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்கிறா அப்படிங்கவும் பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு மாப்பிள்ள அதுதான் வர்ஷினிக்கு நிறைய நகையெல்லாம் வாங்கியாச்சுல அப்படிங்கும்போது சரிதான் மாமா, ஆனாலும் வர்ஷினிக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல, என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய சம்பளத்துக்கும் நான் இவ்வளோ தான் வாங்கி கொடுக்க முடியும், உங்கள் அளவுக்குலாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கவும் உடனே வர்ஷினியும் பிரகாஷும் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே ப்ரோ இந்த மோதிரத்தை நான் வர்ஷினிக்காக வாங்கி கொடுக்குறேன், இதுக்கு தனியாக பில்லு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்க கிட்ட கொடுக்கவும் அப்போ உடனே தமிழ் நினைக்கிறாங்க நம்ம போட்ட திட்டத்தில் அவன் விழுந்துட்டான்னு சொல்லி நினைக்கவும் அப்போ சிபிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, தமிழ் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காள, என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காளோ தெரியல நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க தனித்தனியாக பில் போட்டுட்டு அவங்க போகவும் அப்போ ப்ரோ அவங்க கார்டை கொடுத்து அவங்க அந்த பில்லை போடுறாங்க. அப்போ எல்லாருமே அவங்க கிளம்பும் போது உடனே அவங்க சிபி கிட்ட தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாரு சிபி எல்லாரும் போகட்டும் நீ கொஞ்சம் இரு அப்படிங்கும் போது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ மீனா பிரகாஷ் எல்லாரும் வராங்க. அப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது உடனே தமிழ் இல்லைம்மா நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க நாங்கள் வார அப்படிங்கும்போது உடனே என்னம்மா அதான் நகையெல்லாம் வாங்கியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்துக்கிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவன் தமிழுக்காக எதுவுமே இது வரைக்கும் சிபி எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது, அதனால உங்கள் புருஷன் முன்னாடி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க, வாங்க நம்ம இதுக்காக அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சிபி தமிழ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் உன்னுடைய ஐடியா தான் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, ப்ரோ இந்த மாதிரிக்கு நகை வாங்குறதுக்காக கார்டு கொடுத்தாருல, அந்த கார்டை வச்சு நம்ம அவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லவும் உடனே அந்த கடைக்காரங்க போய் கேட்கும்போது அப்படிலாம் நாங்கள் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ப்ரோ இந்த கடையில் உள்ள ஓனவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் நான் அவர்கிட்ட போய் பேசட்டும் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல நான் அந்த டீட்டெயிலை தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதை வச்சு அவங்க நேராக பேங்குக்கு போகிறாங்க. பேங்குக்கு போய் அவங்க இதில் அதாவது என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும், இதில் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ சிபிக்கு அந்த மேனேஜர் தெரிஞ்சதுனால அவரும் சரின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கம்மியான ரேட்டுக்கு அதாவது ஒரு நடுத்தரம் வசதி உள்ளவங்க என்னெல்லாம் வாங்குவாங்களோ அந்த மாதிரிக்கு அதை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்களும் இந்த டீட்டெயிலை சொல்லவும் இவ்வளோதானா வேறு எதுவுமே அதில் தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண ஒரு பர்ச்சேஸ் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு
சொல்லும் போது எதுக்காக இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. இப்போ சிபி வந்து இல்லை, அந்த பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அதனால தான் அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி கேட்கறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்படியா இந்த பையன் வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்கணும் போலுக்கு. இப்போ காலத்தில் ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டுபிடிக்கணும்னா மொபைலும் இந்த மாதிரிக்கு கிரெடிட் கார்டு போகிறோம். இந்த கிரெடிட் கார்டில் வந்து இந்த மாதிரிக்கு வந்து சாதாரணமான ஒரு பட்ஜெட் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தாராளமாக அந்த பையனுக்கு நீங்கள் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், இது கிட்டதுமே உடனே சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, வா தமிழ் நம்ம போகலான்னு சொல்லிட்டு. என்ன தமிழ், இதுக்கு மேலே உனக்கு என்ன சந்தேகம், அதான் ப்ரோவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சுல அப்படிங்கும் போது, இல்லை எனக்கு இப்போ தான் சந்தேகமே கூடுதலாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்லவும், உனக்கு இதுக்கு மேலே என்ன தான் சந்தேகமோ தெரியல, நம்ம இப்படிலாம் விசாரிக்கிறது மட்டும் வர்ஷினிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும், எங்கள் பார் பிரபு இங்கே ப்ராரு சிபி என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம வந்து நம்ம பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் குறிஞ்சிநாதனோட பையனாக்கும், அதனால் வந்து நம்ம தீர விசாரித்து தான் கொடுக்கணும், இவன் இந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிறனால தான் எனக்கு சந்தேகமே கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத தமிழ், இப்படி நீ பேசுகிறதும் நடவடிக்கை எனக்கு ஒன்று கொஞ்சம் கூட எனக்கு சரிப்படலை, இன்னுமேலும் வந்து நீ ப்ரோவை பற்றி விசாரிக்கிறத இதோட நீ கைவிட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க வான்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிட்டு போகவும், அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறமா ப்ரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா ப்ரோ வந்து அவங்க தமிழை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கவும், அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் தமிழ் குறிப்பாக நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக வந்து வர்ஷினிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லி கேட்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் என்கிட்ட வேற ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டை வச்சு தான் நான் அவளுக்கு நகையே வாங்கி கொடுத்தேன், இதை வச்சு நீ ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணுவேன்னு நான் கண்டுபிடிச்சேன், நான் நினச்ச மாதிரிக்கே நீ பண்ணிட்ட, நீ என்ன தான் செஞ்சாலும் சரிதான், என்னை பற்றி உனக்கு ஒரு க்ளூ கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு ப்ரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து ப்ரோ நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.